வணக்கம் நண்பர்களே. டியூக்ஸ்பரி என்கிற இடத்துல இருக்கும் ஒரு மாபெரும் அபையில் இருந்துக்கிட்டு இதை பதிவு பண்ணுறேன். இந்த பிரம்மாண்டமான கட்டிடம் மிக பிரம்மாண்டமான கட்டிடம். நம்ம மதுரை கோயில் மாதிரி, திருவண்ணாமலை கோயில் மாதிரி பல கோயில்களை பார்த்துருப்போம். ஆனால் அது எல்லாமே வேறொரு வகையில் பிரம்மாண்டமான அதிகணியான பிரம்மாண்டமானது. இது ஒவ்வொரு தூணும் ஒரு பெரும் கோபுரம் கொண்டது. அதனுடைய உச்சி என்பது ஒரு பிரம்மாண்டமான வலைப்பின்னல் போல. இவங்க ஒரு இன்டோர் கல்ச்சர் உள்ளவங்க. குளிர்காலத்தில் பெரும்பாலும் உள்ளே கழிக்கிறதுனால உள்ளேயே ஒரு வானத்தை உருவாக்கும் முயற்சி தான் இவ்வளோ பெரிய விதானத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த அபே ஒரு தவச்சாலையின் சர்ச்சு என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அபே என்பது உண்மையில் ஒரு பகுதியுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவ தலைவருடைய மடாலயங்கிறது அதுக்கான மொழிபெயர்ப்பு. அதோட தலைவரை தான் அபௌட் என்கிறாங்க. நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மடங்கள் போல, இந்திய மடங்களைப் போலவே இவையும் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவை. நிலத்துடைய பெரும்பகுதி மடங்களுக்கு தான் சொந்தமானதாக இருந்தது. அதனால் கோடானு கோடி ரூபாய்கள் இங்கே வந்து கொட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை, ஒரு மடாலயமே கட்டியிருக்கு. இதற்குள்ள பழைய மடாதிபதிகளுடைய சமாதிகள்லாம் இருக்கின்றன. ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்னால் இது கட்டப்பட்டிருக்கு. அதாவது சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. இது பல்வேறு காலகட்டத்தினுடைய அபாயங்களை தாண்டி இந்த மடாலயம் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. இதனுடைய இணைப்பு பகுதிகள் நிறைய இருக்குது. அதில் எல்லாம் வந்து தங்குமிடங்கள், உணவு கூடங்கள், ப்ரேயர் ஹால்ஸ் என்னென்னமோ இருக்குது. இது அதனுடைய பிரார்த்தனை கூடம் மட்டும்தான். இதனுடைய குட்டி குட்டி அமைப்புகள் இந்தியாவிலேயே புத்திஸ்ட் அமைப்புகளில் உண்டு. அதில் சைத்தியம், விகாரம் என்று சொல்லுவாங்க. விகாரம் முதல் புத்த துறவிகள் தங்கும் இடம். சைத்தியம் என்பது அவர்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய இடம். ஏறத்தாழ இதை நினைவுறுத்தக்கூடிய ஒரு சைத்தியம் இந்தியாவில் இருக்குது. அது ஒரு குடைவரை சைத்தியம். அது இந்தியாவில் கட்டப்பட்ட மிக தொன்மையான கட்டடங்களில் ஒன்று. கட்டடம் கிடையாது, குடைவரை, பாறையை குடைஞ்சி உருவாக்கப்பட்டது. கார்லே விகாரம் என்று சொல்லுவாங்க. கார்லே அது வந்து ஒரு இதே மாதிரியான ஒரு சைத்தியம் தான். அந்த நடுவில் ஒரு தூபி இருக்குது. அந்த தூபி தான் புத்திஸ்ட் ப்ரேயருக்கான மையம். கடவுள் அல்ல, ஆனால் ப்ரேயருக்கான மையம். அது இதே மாதிரியான விதான அமைப்பு கொண்டது. ஆனால் இதில் ஒரு 100ல் ஒரு பங்கு சின்னது என்று சொல்லலாம். அதனுடைய ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். இதனுடைய மகத்துவம் என்ன என்பது எனக்கு எப்பவுமே குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா பிரமிக்க வைக்கக்கூடிய கலை இதில் தான் சாத்தியமாகுது. அந்த பிரம்மாண்டமான கலையை சாத்தியப்படுத்தணும்னா முதல்ல ஏராளமான பணம் வேணும். அந்த பணத்தை சுரண்டல் வழியாக தான் ஈட்ட முடியும், அடிமைத்தனம் வழியாக தான் ஈட்ட முடியும். அது பேரரசுகளோ, பெரும் மத தலைவர்களோ, பெரிய சர்ச்சுகளோ, பெரிய தேவாலயங்களோ அந்த பணத்தை ஈட்ட முடியும். அந்த பணத்தில் ஒரு சுரண்டல் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அவ்வளோ பணம் இல்லைன்னா கலை சாத்தியம் கிடையாது. இவ்வளோ மகத்தான கலையை உருவாக்குவதற்கு மக்கள் பல்லாண்டு காலம் உழைக்கணும். அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். கலைகள் சுதந்திரமாக வாழ வேண்டியிருக்கு. அப்போ சுரண்டல் இல்லாமல் கலை உண்டா? அவ்வளோ சுரண்டி ஒரு கலையை உருவாக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டால், மனதனுடைய கலெக்டிவ் வில் இன்னொன்று இருக்கிறது. கூட்டான கனவு ஒன்று இருக்குது. அந்த கூட்டான கனவு வந்து கலையை உருவாக்கிட்டே இருக்குது. அதுதான் பெரிய கலையை உருவாக்க முடியும். அவ்வளோ கூட்டான கலையை உருவாக்குவதற்கு பெரும் செல்வம் தேவைப்படும். அவ்வளோ கூட்டான கலையை உருவாக்கலைன்னா கலை அதன் உச்சத்தை அடையாது. கலை ஏதோ இல்லை, கடவுள் படைத்ததை தான் படைக்க வேண்டும் என்ற மனிதனுடைய வேட்கையிலிருந்து உருவாகுது. அது ஒரு வகையில் ஒரு அகங்காரம் தான். ஆனால் அந்த அகங்காரம் இல்லைன்னா பெரிய கலை சாத்தியமில்லை. அந்த அகங்காரம் இல்லைன்னா தாஜ்மஹால் சாத்தியமில்லை, மதுரை கோயில் சாத்தியமில்லை, தஞ்சை பெரிய கோயில் சாத்தியமில்லை. அதே மாதிரி மனித அகங்காரத்தின் கலையின் ஒரு பெரிய வெளிப்பாடாக இந்த இடத்தை பார்க்கலான்னு நினைக்கிறேன்.